ஒரே சங்கு வடிவ ஸ்ரீ வல்லப சேத்திரம், திருவாள் மார்பன், இரட்டை கொடிமரம், மழலை பாக்கியம் அருளும் அதிசய தலம். இக்கோயில் கேரளத்தில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் திருவள்ளா என்ற ஊருக்கு அருகில் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பத்தனம்திட்டா, கோட்டயம் ஆகிய நகரங்களில் இருந்தும் இங்கு வந்து செல்ல பஸ் வசதி உண்டு. ஸ்ரீ வல்லப சேத்திரம் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும். 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு. 2 கொடி மரங்களுடன் அழகுற கட்டப்பட்டுள்ளது இக்கோயில். பல நூற்றாண்டுகளுக்கு முன் இப்பகுதியில் உள்ள சங்கரமங்கலம் என்ற கிராமத்தில் சங்கரத்தம்மாள் என்று ஓர் அம்மையார் இருந்தார். அவர் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு வருவார். மறுநாள் துவாதசி அன்று இக்கோயிலை சுற்றி உள்ள இடங்களில் இருக்கும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவார். அவர் கோவிலுக்கு செல்லும் வழியில் தோலாகாகாரன் என்ற அரக்கன் இவருக்கு அடிக்கடி துன்பம் செய்து வந்தான். இதை பெருமாளிடம் சங்கரத்தம்மாள் முறையிட்டார். அடுத்த ஏகாதசி அன்று சங்கரத்தம்மாள் கோவிலுக்கு வரும் வழியில் ஒரு பிரம்மச்சாரிய இளைஞர் அந்த அரக்கனுடன் சண்டையிடுவதை கண்டார். சற்று நேரத்தில் சண்டை நின்றது. அரக்கன் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். தன்னை காப்பாற்றுவதற்காக அரக்கனுடன் சண்டையிட்ட இளைஞனுக்கு நன்றி சொல்ல சங்கரத்தம்மாள் தேடிய போது அந்த இளைஞனை காணவில்லை. நன்றி சொல்ல வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே என்று கலக்கத்துடனே கோவிலுக்குள் வந்த சங்கரத்தம்மாளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. கோயிலில் பெருமானே அந்த இளைஞனின் கோலத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருந்தார். பெருமாள் தான் தன்னை காக்க இளைஞன் வடிவில் வந்தார் என்பதை அறிந்த சங்கரத்தம்மாள் ஆனந்த கண்ணீரில் சிந்தினார். பொதுவாக பிரம்மச்சாரி இளைஞர்கள் அங்கவஸ்திரம் அணிவதில்லை. அதேபோல் இத்தலத்தில் உள்ள பெருமாளும் அங்கவஸ்திரம் இல்லாமல் வெற்று மார்புடனே காட்சியளிக்கிறார். அவரது மார்பில் லட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பதால் திருவாள் மார்பன் என்ற பெயர் அவருக்கு வழங்கலாயிற்று. பொதுவாக பெருமாள் கோயில்களில் திருவடி தரிசனமே முக்கியமாக கருதப்படும். ஆனால் இத்தலத்தில் பெருமாளின் திருமார்பு தரிசனமே பிரதானமாக விளங்குகிறது. சங்கரம்மாள் ஒருமுறை பிரம்மச்சாரி இளைஞர்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டிருந்த போது இறைவனும் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் அங்கு வந்து மற்றவர்களைப் போல் வரிசையில் நின்று அன்னதானம் பெற்றிருக்கிறார். அப்போது அவர் தன் விரதம் முடிந்த பின் சாப்பிடுவதற்காக சங்கரத்தம்மாள் வைத்திருந்த உப்பு மாங்காயை தருமாறு கேட்டாராம். உடனே சங்கரம்மாள் அதை பாக்குமர இலையில் வைத்து அந்த இளைஞருக்கு கொடுத்ததால் அன்று முதல் இக்கோயிலில் பாக்குமர இலையில் சாதமும் உப்பு மாங்காயும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக கோயிலில் தினமும் பக்தர்களுக்கு மாங்காய் ஊறுகாயோடு அன்னதானம் வழங்கப்படுகிறது. கேரளத்திற்கு உரிய கட்டடக்கலை அமைப்புடன் வட்ட வடிவிலான மூலஸ்தானத்தின் பின்புறம் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் வீற்றிருக்கிறார். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் சாஸ்தா அழகுற தரிசனம் தருகிறார். மூலவரின் நேர் எதிரில் 50 அடி உயர கல் தூணில் கருடாழ்வாரை காணலாம். வழக்கமாக பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கு எதிராக தனி சன்னதியில் தான் அவர் வீற்றிருப்பது வழக்கம். ஆனால் இத்தலத்தில் சுமார் 50 அடி உயரம் உள்ள கல் தூணில் பறக்கும் நிலையில் தங்க கலசம் ஏந்தி விட்டிருக்கிறார். பூவுலக வாழ்வில் நிறைவு கண்டு வைகுந்த வாசனுடன் ஐக்கியமாக ஏங்கி காத்திருக்கும் பக்தர்களை இவர்தான் தன் மீது அவர்களை சுமந்து வைகுந்தத்திற்கு அழைத்துச் செல்கிறார் என்பது இத்தலத்தின் ஐதீகம். பல நூற்றாண்டுகளாக இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்ய பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்படாமல் இருந்தது. மார்கழி மாத திருவாதிரை மற்றும் சித்திரை 1 தேதி ஆகிய 2 நாட்களிலும் மட்டுமே பெண்கள் வழிபட அனுமதிக்கப்பட்டனர். வெகு காலத்திற்கு பின்னரே ஆண்களைப் போல எல்லா நாட்களும் பெண்களும் வழிபட அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு கோயிலில் ஒரு கொடிமரம் தான் இருக்கும். ஆனால் இங்கு கோயிலுக்குள் ஒன்று, கோயிலின் வெளியில் ஒன்று என்று 2 இருக்கின்றன. திருவிழாவின் போது 2 கொடிமரங்களிலும் கொடியேற்றப்படுகிறது. அந்த வழியே செல்லும் வெளியூர் வாசிகளுக்கு கோயிலில் திருவிழா நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வசதியாக இருக்கும் என்பதால் தான் கோவிலுக்கு வெளியே இருக்கும் கொடிமரத்தில் கொடியேற்றப்படுகிறது என்கிறார்கள் இவ்வூர் மக்கள். விசேஷ வழிபாடு: குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து கோயிலில் கதகளி நிகழ்ச்சியை நேரிச்சையாக நடத்தி இறையருளால் மழலை பாக்கியம் பெறுகின்றனர். மழலைக்கு இயங்குவோர் இங்கு வந்து பிரார்த்தித்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.